back to the channel BeYouDefining. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது இந்த பொங்கலுக்கு ஒரு ட்ரெடிஷனல் மேக்கப் லுக் தான். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல்னாலே நம்ம சாரியை விட்டு கொடுக்க முடியுங்களா? ஸோ சாரியை வச்சு தான் இந்த மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த சாரி வந்து ஒரு பியூட்டிஃபுல் டிஷ்யூ மெட்டீரியலில் ஒரு சாரி. டிஷ்யூவே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டிஷ்யூ மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த சாரி வந்து ஒரு கோல்டு அண்ட் சில்வர் ஜரி வச்ச சாரி. இது வந்து சென்னை சில்க்ஸ்லேருந்து எடுத்திருந்தேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டுக்கணும். மாய்ஸ்சரைசிங் க்ரீமுக்கு என்னோடய ஃபேவரட் நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் அமேசிங் வைட்டமின் இ என்ரிச்ட் மாய்ஸ்சரைசிங் லோஷன். என் ஸ்கின்னுக்கு ஏற்ற ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம்னே சொல்லலாம். சூப்பராக வந்து ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் நம்ம வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம பேஸாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட மேக்கப் வந்து ட்ரை ஆகாமல் நல்லா வந்து ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ என்னோடய ஃபேவரட்டில் இது இருக்க அதை நான் அப்படியே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இதை தான் வந்து நான் வந்து மாய்ஸ்சரைசருக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப் பாம் போட போகிறோம். லிப் பாம்க்கு இங்கே நான் யூஸ் பண்ணுறது பர்பிளோட லிப் பாம். இது ரொம்ப நாளாக என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த லிப் பாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ஆஸ் ஆஃப் நவ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக அதோட ஷேப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ லிப் பாம் போட்டு முடித்த பிறகு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு ப்ரைமர் போடணும். ப்ரைமர் வந்து வால் புட்டி மாதிரி நம்மளோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இத்தனை ப்ராடக்ட்ஸ் போடுறோம்ல, நம்ம ஸ்கின்ல வந்து ப்ரொடெக்ஷன் தேவையில்லை. அதனால நம்ம வந்து ஒரு பேரியர் மாதிரி இந்த ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ரைமருக்கு இங்கே நான் யூஸ் பண்ணுறது லாக்மேயோட ப்ளூ பர்ஃபெக்ட் ப்ரைமர் தான். சூப்பர் வேறு லெவலில் இருக்கும். பிகாஸ் இது வந்து நேச்சுரலாக ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இது வந்து போடும் போதே ஒரு பிங்க் டிண்ட் வரும். ஸ்கின் வந்து என்னமோ திடீர்னு வந்து ஒரு பிங்க் க்ளோ கொடுத்த மாதிரியே எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகிருக்கு. அடுத்தது பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் பார்க்கலாம். நம்ம முகத்தில் வந்து அந்த டார்க் சர்க்கிள்ஸ் அப்புறமேட்டு இந்த ரெட் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு ஆரஞ்சு கரெக்டரை வச்சு கரெக்ட் பண்ணும். அதுக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறது LA Girlோட ஆரஞ்சு கரெக்டரை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ லைட்டாக எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது பண்ணி முடித்த பிறகு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் போகிறோம். ஃபவுண்டேஷனுக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறது PACயோட HD ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு டெய்லி லுக்கு, ஒரு நேச்சுரல் லுக் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து லைக் மீடியம் கவரேஜ் தான். ஸோ நீங்கள் பில் பண்ணால் ஹை கவரேஜ் கிடைக்கும். பட் நான் வந்து மீடியம் கவரேஜ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லைட்டாக தான் எடுத்துக்கிட்டு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது PACயோட ஸ்பாட்லைட் கன்சீலரை எடுத்து நான் கன்சீல் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த கன்சீலர் ரொம்பவே லைட்டாக தான் இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்தளவுக்கு லைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் இதை வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இவ்வளோ லைட்டாலாம் இருந்ததில்லை. பட் இன்றைக்கின்னு பார்த்து இந்த ஃபவுண்டேஷனுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் சண்டை போல் இருக்குது. அதனால் எனக்கு இன்னும் ரொம்ப லைட்டாக எடுத்து காமிச்சிச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதையே வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். பிளெண்ட் பண்ண பிறகு நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட கான்டோர் அண்ட் ஹைலைட்டர் காம்போ ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு பனானா பவுடர் மாதிரி இருக்கும். அந்த பனானா பவுடர் வச்சு கண்ணுக்கு கீழே வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த கன்சீல் பண்ண ஏரியா வந்து க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. பிகாஸ் எனக்கு கண்ணுக்கு கீழே வந்து கொஞ்சம் வந்து அந்த ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் எல்லாம் இருக்கனால கன்சீல் பண்ணதெல்லாம் போய் அந்த லைன்ஸில் போய் செட்டில் டவுன் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி டக்குன்னு வந்து இந்த மாதிரி ஒரு பனானா பவுடர் இல்லைன்னா லூஸ் பவுடர் இல்லைன்னா டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் பவுடர் ஏதாச்சும் போட்டு நம்ம செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அது இன்டாக்டாக ஆன் பிளேஸாக நம்மளுக்கு வந்து அந்த க்ரீஸ் ஆகாமல் அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதை பண்ணி முடித்த பிறகு நான் வந்து நார்மலாக ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே வந்து அப்ளை பண்ணிட்டேன். காம்பேக்ட் பவுடருக்கு இங்கே நான் யூஸ் பண்ணுறது Asfa Halal காம்பேக்ட் பவுடர் வித் SPF 15 இருக்குது. என்னோடய ஷேட் வந்து பார்த்திங்கன்னா கேரமல் சில்க் 03 எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயே நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பர்பிளில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணாலும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மூவிங் ஆன் டு தி ஐஷேடோவுக்கு நான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெவல்யூஷனோட பை பெட்ரா பேலட் தான். நான் நிறைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேலட்டில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கனால ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த ஒரு பேலட்டே போதும். நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஒரு பேலட் எடுத்துகிட்டு போனாலே போதும். நீங்கள் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஐஷேடோஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ட்ரான்சிஷன் ஷேடுக்கு நான் இங்கே வந்து யூஸ் பண்ணது
ப்ரிட்டி ப்ளீஸ் அப்படின்னு ஒரு ஷேடு இருக்குது. ஸோ இந்த ஷேடு வந்து நான் ட்ரான்சிஷன் ஷேடை வந்து கொடுத்துட்டேன். அடுத்தது நான் வந்து என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக். ஓகேங்களா, ஆக்சுவலாக ஒரு பிளாக் ஐ ஷேடோ எடுத்துகிட்டு நான் வந்து லைக் ஒரு அவுட்டர் கார்னரில் வி ஷேப் மாதிரி, அதாவது சி ஷேப் மாதிரி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்ல வி மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அந்த டெப்த்து கொடுக்கறதுக்கு வேண்டி. ஸோ கண் வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே எடுத்து காமிக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்லாம் பண்ணேன். அடுத்தது நான் வந்து இங்கே யூஸ் பண்ணது வந்து கோல்டன் பாய் அப்படின்னு சொல்கிற ஒரு கோல்டன் ஷிம்மர் ஷேட். ஸோ இந்த ஷேடும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷேட். பிக்மெண்ட் இஸ் ஆசம், வேறு லெவல். எனக்கு வந்து அந்த ப்ரஷில் வச்சு எடுத்து நான் ப்ளேஸ் பண்ணோன்னே சூப்பராக இருந்தது. பிகாஸ் நான் வந்து நிறைய பேலட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ்னால இது வந்து ரொம்ப நல்ல பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஒரு பர்டிகுலர் பேலட்டில். ஸ்விஸ் பேரலைன் அப்படின்னு சொல்கிற ஒரு லைக் ஒரு பிளாக்கு அப்புறம் பர்பிள் எல்லாம் கலந்த ஒரு ஷேடு இருக்குது. அந்த ஷேடு எடுத்து அவுட்டர் கார்னரில் அப்படியே லைட்டாக வந்து டச் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் பெருசாக பண்ணவே இல்லை. இதுதான் என்னோடய ஐ ஷேடோ. அடுத்தது நான் என்ன ஸ்டெப் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐலைனர் வந்து போட்டுக்கிட்டேன். ஐலைனர் வந்து இன்னர் ஐலிடில் வந்து தின் லைனாகவும் அவுட்டரில் வந்து கொஞ்சம் திக்காகவும் வந்து போட்டுக்கிட்டேன். விங்கெல்லாம் எதுவுமே க்ரியேட் பண்ணல. அப்படியே லைக் அந்த ஐலிட் எண்ட் ஆகிற இடத்துல வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நார்மல் ஐலைனர் மட்டும்தான் போட்டேன். ஐலைனர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு டைட் லைன் பண்ணிக்கிட்டேன். டைட் லைன் பண்ண பிறகு கண்ணுக்கு கீழே வந்து காஜல் அப்ளை பண்ணிக்கிட்டேன். 3/4 ஆஃப் தி வாட்டர் லைனில் மட்டும்தான் நான் வந்து காஜல் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஷேடிங் பண்ணேன். ஷேடிங்க்கு இந்த ட்ரான்சிஷன் ஷேட் கொடுத்தோம் இல்லையா, அந்த ப்ரிட்டி ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஷேடு, அதையே எடுத்து கீழேயும் வந்து ஒரு பென்சில் ப்ரஷ் வச்சு ஸ்மாச் பண்ணிட்டேன். ஸோ தட் அந்த காஜல்லாம் கீழே இறங்கி வராமல் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐப்ரோஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ்க்கு இங்கே நான் வந்து யூஸ் பண்ணுறது நைக்காவோட ப்ரௌ சிக்காவ். ஓகேங்களா, அந்த ஐப்ரோ பென்சில் வச்சு தான் வந்து நான் ஐப்ரோ பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நல்ல ஒரு ஐப்ரோஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஐப்ரோஸ். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து கான்டோர் பண்ணிக்க போகிறேன். கான்டோருக்கு இங்கே வந்து ப்ரௌன் கலர் க்ரீம் கான்டோர் NYX பேலட்லேருந்து எடுத்தேன். ஸோ அதை வந்து நான் க்ரீம் கான்டோர் வந்து போட்டுவிட்டேன். அண்ட் அதையும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டேன். மூக்கில் போட்டுவிட்டேன், அப்புறம் சீக்ஸில் வந்து போட்டுக்கிட்டேன். அடுத்தது நான் வந்து மிலானியோட ப்ரான்சர் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ லைக் அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஷிம்மர் இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா அழகாக ஒரு சன்கிஸ்ட் லுக்கு கொடுத்துச்சு. எனக்கு பர்சனலாக ஃபோட்டோ எடுத்தனால அது வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஸோ எனக்கு அது பிடிச்சனால அதை வந்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அது முடித்த பிறகு நான் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ணேன். ப்ளஷ்ஷுக்கு நான் இங்கே வந்து யூஸ் பண்ணது சுகரோட ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ ரொம்ப நல்ல ஒரு ப்ளஷ். லைட்டாக ஒரு டிப் எடுத்து நான் ரெண்டு சைட்லேயும் வந்து அப்படியே இந்த சைடு அந்த சைடுன்னு வந்து அப்ளை பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டருக்கும் சுகரோட ஹைலைட்டர் தான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ ஹைலைட்டிங் ஏரியாஸ்லலாம் வந்து நம்ம ஹைலைட் பண்ணலாம். லைக் சீக் போன், அப்புறம் ஐப்ரோஸ் கீழே, அதுக்கப்புறம் நோஸ், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில், அப்புறம் டிப் ஆஃப் த நோஸில், அப்புறம் ஐப்ரோஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு லைக் கியூபிட் போ, அப்புறமேட்டு உங்களோட சின்னில் எல்லா இடத்துலையும் வந்து ஹைலைட் எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் வந்து அப்படியே அப்ளை பண்ணி விட்டாச்சு. லாரியல் பாரிஸோட வால்யூம்னஸ் லாஷ் பேரடைஸ் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு அவுட்புட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். லைக் 2 கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். அதே எனக்கு வந்து நல்லா லென்த்தன் பண்ணிச்சு என்னோடய ஐ லேஷஸை. ஸோ ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதே போதும் மாதிரி இருந்தது. அண்ட் அடுத்தது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்பை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிப் லைனர் வந்து போட்டேன். லிப் லைனர் வந்து NYBயோட லிப் லைனர் யூஸ் பண்ணேன். மரூன் எம்பையர் அப்படின்னு சொல்கிற ஒரு லிப் லைனர் யூஸ் பண்ணி அவுட்லைன் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நியூட் ஷேட் போகணும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் சீரியஸ்லி எனக்கு இந்த வீடியோவில் அவுட்புட் வந்து வேறு மாதிரி இருந்தது. ஆனால் லைவ் வந்து வேறு மாதிரி இருந்தது. ஸோ நான் 3 கலர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது.
ஃபஸ்ட்டு அந்த மெரூன் ஷேட் அந்த லிப் கலர் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து Maybelline நியூயார்க்கில் சென்சேஷனல் லிக்விட் மேட் வந்து எடுத்தேன். அதில் வந்து ஷேட் 09 வந்து எடுத்தேன். அதையும் வந்து ஃபில் இன் பண்ணிக்கிட்டேன் ஃபுல்லாக. அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு வந்து லைக் ஒரு மாதிரி பிங்கி மாதிரி இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு நான் டாப்அப் பண்ணது வந்து சில்லி நியூட் அப்படின்னு ஒரு ஷேடை வச்சு, அதுவும் Maybellineலேருந்து அந்த ஷேடை வச்சு லைக் டாப்அப் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு பிடிச்ச அவுட்புட் வந்து கிடச்சிருந்தது. ஸோ ஓவராலாக லிப்புக்கு வந்து 3 கலர்ஸ் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஆக்சசரிஸ் வந்து என்ன மாதிரி காம்பினேஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஸ்டோன் அண்ட் எமரல்ட் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த எல்லோ பேஸ் சாரீ, அதுவும் கோல்டு டிஷ்யூ ஒர்க்கில் இருக்கிற ஒரு சாரீக்கு வந்து நம்ம வந்து கோல்டு ஜுவல் போட்டாலோ இல்லை சில்வர் ஜுவல் போட்டாலோ அவ்வளோ எடுப்பாக தெரியாது. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக போனோன்னு வச்சுக்கலாங்களேன், இன்னும் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி காமிக்கும். ஸோ எனக்கு வந்து தோணுது டக்குன்னு வந்து லைக் ஒயிட் ஸ்டோன் வித் எமரல்ட் போய்க்கலாம் அப்படின்னு மாதிரி தோணுச்சு. அண்ட் கைக்கு வளையலும் வந்து நான் என்ன மாதிரி பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ அண்ட் க்ரீன் காம்பினேஷன். ஸோ அதுக்குன்ட்டு க்ரீன் ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு இல்லை, லைட்டாக கம்மி அளவாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் கம்மியாக தான் வந்து எல்லோவும் க்ரீன் பேங்கிலும் வந்து போட்டுக்கிட்டேன். முடிக்கு வந்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து அப்படியே லைட்டாக பஃப் க்ரியேட் பண்ணி அப்படியே பின் பண்ணியாச்சு. அண்ட் நார்மல் ஜடை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நார்மல் ஜடை போட்டுட்டேன். மொழியும் எந்த தாய்மொழியும் என்று வசப்படவில்லையடி. எல்லோருக்கும் என் சார்பாகவும் என் ஃபேமிலி சார்பாகவும் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ எங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நான் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், டாடா, பை பை.